நான் மைக்கு பிடிச்சிட்டு ஏதோ ப்ரெசன்டேஷன் காட்டுறானே ஓகே போட போகிறேன்னு நினைக்காதீங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி சொன்ன மாதிரி ஐடியா வந்து ஒருத்தங்க ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க. பல பேர் வேலை பார்க்குறாங்க, பல பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பல விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பொழுதுபோக்கில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்து இங்கே மற்றவங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம் தான் இதில் ஆரம்பித்தோம். சரி, அப்படியே போகலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன், தெரியலன்னா நாங்கள் தெரிஞ்சுட்டு வந்து அப்புறமா பதில் சொல்கிறோம். சரிங்களா? ரைட். நான் சின்ன வயசில் வந்து விளையாடுறதுலாம் ஞாபகம் இருக்குது. என்னென்னா எப்படா ஸ்கூல் விட்டு வருவோம்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். எப்படா வர்றதே டைமே இருக்காது. சரிங்களா? 6 மணி 8 மணி 9 மணி ஆகலாம், விளையாண்டே இருப்போம்னு தோணும். அதுக்கு முன்னாடி விளையாடுறது எங்கள் தாத்தாட்டெல்லாம் பேசியிருக்கேன் நான். அவர் என்ன சொல்லுவாருன்னா கூட இப்போ விளையாடு அப்படின்றாரு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தா எல்லாரும் இப்படியே விளையாடுறாங்க. என்னடா டச் பேடம் அப்படின்றாங்க. அப்புறமா பார்த்தா கம்ப்யூட்டரில் பிஎஸ்பின்றாங்க. ஸோ முக்கால்வாசி இப்போ கேம் பார்த்தீங்கன்னா பிசியில் இல்லை கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் மற்றும் இமெயிலிருந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு. ட்ரெண்டில் வந்து 2 விதம் சொல்லுவாங்க. ஒன்று ஹார்ட் ட்ரெண்ட், ஒன்று சாஃப்ட் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. சாஃப்ட் ட்ரெண்ட்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றலாம். பட் ஹார்ட் ட்ரெண்ட்ன்றது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும். நம்ம வேட் சட்டையிலேருந்து பேண்ட் சட்டைக்கு மாறின மாதிரி. சரிங்களா? ஸோ இது ஒரு ஹார்ட் ட்ரெண்ட் தான். கம்ப்யூட்டர் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. அது எப்படி எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனில் காட்டலான்றது தான். முதல்ல எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக நமக்கு தெரிஞ்ச வேர்டு ஒரு காமனான வேர்டு வந்து வைரஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ISO 27002. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடி செக்யூரிட்டிக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அக்கார்டிங் டு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி போட்டு. ஸோ இது நானாக எதுவும் கதை கட்டி சொல்லலை, ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்கள் தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வைரஸ்ன்றது காமனான வேர்டு இல்லை, ஆக்சுவலாக மால்வேர் அப்படின்றது தான் காமனான வேர்டு. மால்வேர்ன்றது இல்லை எனி அன்வான்ட் சாஃப்ட்வேர். அது நமக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர், ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பண்ணிச்சுன்னா அது எல்லாமே மால்வேர் தான். நம்ம அதில் முதல்ல பார்க்க போகிறது வைரஸ். வைரஸ்ன்றது என்னது? வைரஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நமக்கு வேண்டாத விஷயங்களை வேணும்னே பண்ணும். ஸோ அதுதான் வைரஸ். அது வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ ஒரு இடத்துல ஒரு வைரஸ் இருக்குன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி இன்னொரு இடத்துல வந்துடும். அப்புறம் அதுவும் வைரஸ் தான். அது இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணால் அது இன்னொரு வைரஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து வைரஸ் வந்து பரவுது. ஓகேங்களா? வைரஸ்க்கு முக்கியமான விஷயம் வந்து கேரியர். இப்போ எப்படி ஒரு காஃப் வைரஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு ஆள் வந்து தேவை. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பரவுறதுன்னா ஒரு கேரியர் தேவை. ஸோ அது மாதிரி நீங்கள் யூஎஸ்பியில் எடுக்கிற ஃபைலோ இல்லைனா வெளியில் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற விஷயங்களோ எதில் வேணால் வைரஸ் இருக்கலாம், அதில் உட்காந்துருக்கலாம். அது வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க மற்ற ஃபைல்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது, வேண்டாத விஷயங்களை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வைரஸ். வைரஸ் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் வேர்ம். ஆல்மோஸ்ட் வேர்மும் வைரஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா வைரஸ்க்கு வந்து ஒரு கேரியர் தேவைன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வேர்ம் வந்து எப்படின்னா நெட்வொர்க்லேயே பரவக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து வேர்ம்னு வச்சிருக்கோம். ஸோ வைரஸ் வந்து ஒரு ஆள் இல்லை ஒரு பர்சன் அவர் வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வச்சாருன்னா அது வந்து பரவ முடியும். வைரஸ் தானாக வந்து பரவக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. வேர்ம் அப்படிங்கிறது தானாகவே பரவிக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வேர்ம் வந்து உட்காந்துச்சுன்னா அதில் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணால் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வேர்முக்கு. ஓகே, அதனால தான் எங்கேயாவது நெட்வொர்க்கில் நீங்கள் ஃப்ரீ வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக கனெக்ட் பண்ணிடாதீங்க. அங்கே இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டமில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வைஃபைக்கும் பாஸ்வேர்டு இல்லாமல் வச்சுருக்காரு. ஃப்ரீயாக பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா யார் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலான்றது நல்ல விஷயம் தான். ஆனால் அவங்க கனெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நெட்வொர்க் மூலிமா இந்த மாதிரி வேர்ம் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் வைஃபை இருந்ததுன்னா அதுக்கு பாஸ்வேர்டு முதல்ல வச்சுருங்க.
உங்களுக்கு செட் பண்ண தெரியலன்னா நீங்கள் யூபிசிலையோ இல்லை எங்கேயோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பாஸ்வேர்ட் இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ட்ரோஜன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. எத்தனை பேர் தெரியும்? ஓகே, சில பேர் ஆஃப்கோர்ஸ் தெரியும். ட்ரோஜன் ஹார்ஸ்ன்றது ஒரு கிரீக் கதையிலேருந்து வர ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். என்னன்னா ஒரு 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 மேற்பார்வையாக சொல்லிடுறாங்க. ஒரு நாடு வந்து கேப்சரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடு, அதை எதிர்த்து பல நாடுகள் படையிட்டோம், அதை வந்து ஜெயிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ட்ரோஜன் ஹார்ஸ் ஒன்று வந்து வச்சுட்டாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ராயிங் ஒரு படத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கான்செப்ட் இதுதான். அவங்களோட கேட்டு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அந்த ராஜா என்ன சொன்னாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளை பார்த்து பகையாளிகள்லாம் ஓடிட்டாங்க பயந்து, அதனால இது முன்னாடி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டாடுவோம் அப்படின்னாங்க. சரி, இதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க, இது மாதிரி விஷயம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. எல்லாம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு நைட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கதவு திறந்து அந்த பகையாளிகள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அது உள்ளே இருந்திருக்காங்க ஒரு நேரம். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அந்த கேட்டை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டதும் எதிர்நாடு உள்ளே வந்து ஃபுல்லாக அடிச்சிருச்சு. ஸோ இதோட அப்படியே தத்ரூபமான ஒரு கான்செப்ட் அசால்ட்டாலையும் ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிற மாதிரி வரும். ஸோ எனிதிங் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி உள்ள வரும். ஓகே, ஃப்ரீயாக அதாவது சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா வேணா இருக்கலாம். ஆனால் அது அந்த விஷயத்த செய்யும். அதுதான் வைரஸ்க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். ஆனால் உங்கள் சிஸ்டம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பின் கதவை வந்து வச்சிடும். அந்த பின் கதவு மூலயமா யார் வேணால் உள்ளே வரலாம். உள்ள ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன வேணால் பண்ணலாம். உங்களோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டாலாம் வேற யாருக்கு வேணால் அனுப்பலாம். ஸோ அதுதான் அந்த ட்ரோஜன் ஹார்ஸ். ஓகே, நான் சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட். ஸோ அடுத்த டைப்பாக ஒரு மால்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோக்ஸ். இந்த ஹோக்ஸ் பற்றி பல விஷயம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக்கோட ஓனர், அவரே எழுதின மாதிரி ஒரு லெட்டரை வந்து உங்கள் இமெயிலுக்கு அனுப்புவாங்க. இந்த இமெயிலை வந்து நீங்கள் 15 பேருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைன்னா ஜாக்கி சான் வந்து இறந்துட்டார் மாதிரி ஒரு மெசேஜ். அது ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்க மாதிரி உங்களை நம்ப வைக்கும். அதுதான் இந்த ஒரு ஹோக்ஸ் மெசேஜ். உங்களை நம்ப வச்சு நீங்களே வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தருணத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வெரிஃபை பண்ணாத விஷயம். பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் விஷயம். அப்படியே என்னமோ நீ ஒரு உண்மையான இந்துவோ இல்லை வேற ஏதாவது இருந்தால் இதை 10 பேருக்கு அனுப்பு, இல்லைன்னா உனக்கு 7 வருஷத்துக்கு ஏதாவது என்ன சொல்ற சாப்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற ஒரு அநியாயம், இது 10 பேர்கிட்ட பதினீங்க, யாருமே தெரியாது எங்கே நடந்திருக்குன்னு. பல பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இவனுக்கு மட்டும் எப்படி வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ சென்சேஷனல் நியூஸ் எல்லாம்னா ப்ராப்பர் நியூஸ் ஃபோரம்லேருந்து வந்தால் மட்டும் நம்புங்க. இந்த மாதிரி இமெயிலில் வர்றது, இப்போ வந்து முன்னாடி இமெயிலில் காமனாக இருந்தது, இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அது ரொம்ப இது வந்து இதை வந்து 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இதை நீங்கள் படிச்சிட்டீங்க, படிக்கலன்னா இன்னைக்கு நைட் டைம் வீட்டுக்கு போய் வந்து உங்கள் கண்ணை கொடுத்தோம் அப்படின்ட்டுலாம் தயவுசெய்து பயந்து போய் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். ஃபர்ஸ்ட் இது வந்து வைரஸ் மாதிரி எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணாத உங்கள் சிஸ்டத்தை, பட் ஃபர்ஸ்ட் உங்கள் சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்களை பணம் அனுப்புறதுக்கோ இல்லை அந்த மாதிரி கூட முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. அதான் வந்து ஹோக்ஸ். ஸோ இனிமேல் வந்து வெரிஃபை பண்ணாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஷேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இல்லை. அதான் ஸ்பைவர், அவர் 15 ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் யாருன்னா உங்கள் சிஸ்டம்குள்ளே ஒன்ஸ் வந்து உட்காந்துட்டாருன்னா உங்கள் சிஸ்டம் வந்து எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஒரு நோட் போடுவார். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் என்னென்ன சைட்டெல்லாம் போடுறீங்க, என்னென்ன அப்ளிகேஷன்லாம் உள்ள வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி டேட்டாலாம் இருக்குது, அதை எடுத்து அவருக்கு யார் தேவையோ அவர்கிட்ட அனுப்பிச்சுட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஸ்பைவேர் வந்ததுன்னா ஸ்பைவேர் வந்து கண்டுபிடிக்க ஈஸியான வழிகள்லாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேர். கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ இது காரணம் வைரஸ் இல்லை, இது உண்மையிலே ஒரு ஸ்பைவேர் தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லா அப்ளிகேஷன் வாட்ச் பண்ணுற ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் தான் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு தெரியாத ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன புதுசாக வந்துருக்கும். என்னென்னமோ ப்ரோக்ராம் இருக்குது, இதெல்லாம் நான் இன்ஸ்டாலே பண்ணலையே, எங்கே வந்தது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் ப்ரௌசரில் ஒரு டூல் பார் இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு வந்து கூகுள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு வேற ஏதோ ஒரு
டூல் பார் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்பைவேர் வந்ததுக்கான ஒரு அடையாளம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு தரவாக செக் பண்ணுறது நல்லது. பாப்பப்பும் இன்னொரு ஒரு இதுதான் ஸ்பைவேர் தான். பாட்நெட்டுங்கிறது ஃபியூச்சர் ஆஃப் வேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா வந்து உங்கள் சிஸ்டமில் உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு சும்மாவே இருக்கும், எதுவுமே பண்ணாது. என்ன பண்ணி அப்புறம் என்னத்துக்குள்ளே வந்து கேட்கலாம் நீங்கள். இது வந்து thousands ஆஃப் பீசிஸ் கூட ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏன்னா ஒரு லேபர் யூனியன் மாதிரி அவரோட ஃபார்ம் பண்ணிப்பார். அப்புறமா தான் அதோட அட்டாக் ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. இது சமீபத்தில் கூட பிபிசி சேனல்லலாம் ஒரு பெரிய பாட்நெட் வந்து கீழே கொண்டு வந்தாங்க, முறியடிச்சாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாட்நெட் வந்து என்ன பண்ணோம்னா அதோட ஐடென்டிட்டியை 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஆன்டிவைரஸ் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். ஸோ என்ன பண்ணுறது, நான் சிஸ்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. பட் ஸ்டில் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறது நல்லது. ரூட் கிட் பேர்ல நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரூட் கிட்னா ஒன்ஸ் உங்கள் சிஸ்டம்குள்ளே என்ட்ரி கொடுக்கறது ஒரு யாரானா இருக்கலாம், ஸ்பைவேராக இருக்கட்டும் இல்லை முன்னாடி சொன்ன மால்வேர்ஸ் எது வேணா இருக்கலாம். ஒன்ஸ் உங்கள் சிஸ்டமில் ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா ரூட் கிட்ன்றது அது ஒரு டூல் மாதிரி. அந்த டூலை வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டா உங்கள் சிஸ்டத்தை அவர் என்னன்னா பண்ணலாம். ஸோ அதை அழிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லஸ் உங்கள் ஹோல் சிஸ்டத்தை நீங்கள் வைப் அவுட் பண்ணால் தான் அதை வந்து அழிக்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன்னா மறுபடியும் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என் சிஸ்டமில் என்ன பண்ண முடியும், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உள்ள வந்து இந்த ரூட் கிட்லாம் இன்ஸ்டால் பண்ணி, இது வந்து ஒரு ஹேக்கரோட ஒரு காமன் டூல் சொல்லுவாங்க ரூட் கிட்ன்றது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும் உங்கள் சிஸ்டமில். ஸோ அதை நீங்கள் அழிக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது அதோட ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இவ்வளோ நேரம் வளரலான்னு பேசுனதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு ஸ்லைடு தான். இவ்வளோ விஷயம் பார்த்தீங்க நீங்கள், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ், இது எல்லாம் வரக்கூடியதுக்கு ஒரே காரணம் இந்த கியூரியாசிட்டி தான். தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும். இன்டர்நெட்டை பொறுத்தவரை அது கம்மியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்ன இருக்குது, என்னதான் இருக்குது போய் பார்ப்போமே, என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட்டில் 0 தான் இருக்குது, என் பிரச்சனை இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் உங்கள் அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா எத்தனை வருஷத்துக்கு வாட்ச் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. உங்களோட ஐடென்டிட்டி, உங்கள் பேரை சொல்லி வேற யாராவது வேற எந்த செயல் வேணால் செய்யலாம். சரிங்களா? உங்கள் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, பணக்காரங்க இருக்கிற அவசியம் இல்லை, ஏழையாக இருக்கிற அவசியம் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான் இருக்கணும், இவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு இல்லை, யாரை வேணால் அட்டாக் பண்ணுவாங்க. உங்கள் ஐடென்டிட்டி திருடு போயிடுச்சுன்னா அது வேற எந்த செயலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம இன்டர்நெட்டை பொறுத்தவரை நம்ம கியூரியாசிட்டியை குறைச்சிக்கணும். ஆன்டிவைரஸ் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ அதை சொல்லி முடிச்சுக்கிறேன்.